இயேசு செய்த 23வது அற்புதம் பெத்சாயிதா குருடனுடைய கண்களை திறந்தது. பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 8:22 இயேசு கிறிஸ்து பெத்சாயிதா ஊருக்கு வந்தபோது அங்கே இருந்த சிலர் ஒரு குருடனை அவரிடத்தில் அழைத்து கொண்டு வந்து உங்கள் கைகளை அவன் மேல் வெய்யும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து அவனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே தனியாக அழைத்து கொண்டு போய் அவனுடைய கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டபொழுது அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனிதரை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னான்ல. இயேசு கிறிஸ்து எதையாவது காண்கிறாயா என்று கேட்டார். உடனே அவன் ஏறிட்டு பார்த்தான்ல. இயேசு மறுபடியும் அவன் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான் என்று வேதத்துல வாசிக்கிறோம்ல. முன்பாக அவனே ஏறிட்டு பார்த்தபோது நடக்கிற மனிதரை மரங்களைப் போல கண்டான். இப்பொழுது இயேசுவே அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்த பொழுது அவன் யாவரையும் தெளிவாக கண்டான், அவன் சொஸ்தமடைந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம்ல. இயேசு முதலாவது அவன் மேல் கைகளை வைத்த போது அவன் கண்கள் திறக்கப்பட்டது உண்மைதான். ஆனா அவன் தெளிவா பார்க்கல. இயேசு அதோடு அவனை விட்டு செல்லவில்லை. மறுபடியும் அவன் மேல் கைகளை வைத்து அவன் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக காணும் வரைக்கும் அவனோடு கூட இருந்தார்ல. பிலிப்பியர் 1:5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்று நாம் வாசிக்கிறோம்ல. இயேசு கிறிஸ்து நம்மை நடுவழியில் விட்டு போகிறவர் அல்ல. ஆகையால் பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நீங்கள் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடுங்கள். தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.